ஃபேஸ் மாஸ் திறக்காம ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. ஸோ அதன் அடிப்படை தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமை சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டாரு. இப்போ ஆகும்னா எந்த விஷயமா இருந்தாலும் எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் ஸ்வீட் பாக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்க முடியல. ஸோ எல்லா உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ இன்னாள் எம்எல்ஏக்கள் ஸோ ஏதாச்சும் வேலை பார்க்கணும்னா ஸ்வீட் பாக்ஸ் மாநாடு நடத்தணுமா ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வேலையை பார்ப்போம். அந்த கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி திணிச்சு விட்டாரு. இப்போ அதுவே அவருக்கு வினையா போயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வந்தாங்கன்னா அந்த மாவட்ட செயலரோ முன்னாள் அமைச்சரோ பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கு முன் வரலை. இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா பணக்காரங்களோ யாராக இருந்தாலும் கட்சியில் இருக்காங்களோ இல்லையோ ஸோ கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இணைஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிடலாம். அதுதான் அதிமுகவில் இன்றைய நிலைமை. அம்மா இருந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. யார் வேணா கீழ்மட்டத்தில் இருந்திருப்பான், செருப்பு கூட போட்டிருக்க மாட்டான் அந்த தொண்டன். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா எம்பியா வந்து ஒரு மேல் பொசிஷனுக்கு வர வச்சு அளவு பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையான காலகட்டம் அப்படி கிடையாதுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.